சரண்யா, நீ செம்ம டயர்டு சரண்யா. ஒரு காஃபி மட்டும் வச்சுக்கூடா. என்னது? என்ன டயர்ட் ஆகுது? வீட்டுல நான் செய்யற வேலையோட நீ அதிகமா செஞ்சிடுறியா? அப்படி வெளியில போயிட்டு வந்தா உடனே டயர்ட் ஆகுது, காப்பி வச்சு கொடு காப்பி வச்சு கொடுன்றது. என்ன டயர்டு இருக்குதா? ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு வேலைக்கு தெரியுமா வெளியில? நான் செய்யற வேலை உங்களுக்கு செய்ய முடியுமா? என்ன ஆம்பளைங்க நீட்டு? ஏன் ஆண்கள் செய்யற வேலையெல்லாம் பெண்களால செய்ய முடியாதா? ஓஹோ, இளநீ நுங்கெல்லாம் தந்தீங்கல்ல, அந்த மரத்துல ஏறி இளநீ நுங்கெல்லாம் வெட்டுங்களா பாப்போம். அப்புறம் செப்டிக் டேங்க் இருக்குல்ல, செப்டிக் டேங்க், அதுல கீழே இறங்கி வேலை செய்யுங்களா பாப்போம் பெண்கள். சரி, அதையும் விட வரப்ப போறப்பெல்லாம் ரோட்ல 20 மாடி 30 மாடி பில்டிங் இருக்குல்ல, அதுல 25 மாடி கயிறு கட்டு தொங்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல, அந்த வேலை போய் பாருங்களா. இந்த வேலை போய் செய்யுங்களா. எல்லாத்துக்கும் ஆண்கள் செய்யற வேலை எல்லாம் நாங்களும் செய்வோங்க, ஆண்கள் செய்யற வேலை எல்லாம் பெண்களும் செய்வோங்க. இந்த வேலையை போய் பாருங்க பாப்போம். படிச்சிருந்தா ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க? அப்ப எல்லாரும் படிச்சுட்டு இருந்தா நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. செப்டிக் டேங்க் நாரி போயிடும். நாரி என்னதான் படிச்சிருந்தாலையும் ஒரு சில வேலையெல்லாம் அப்ப இருந்து இப்ப வரையும் ஆண்கள் தான் செய்யணும் அப்படின்னு இருக்கு. அப்பதான் அவன் பொண்டாட்டி புள்ளிகள் எல்லாம் வாழ்றதுக்காக எப்பேற்பட்ட வேலையும் ஆண்களாலதான் செய்ய முடியும். அதுக்காக பெண்களும் குறை சொல்லல, ஆண்களும் பெண்களும் சமம்தான். ஆண்களும் பெண்களும் ஆண்கள் செய்யற வேலையெல்லாம் செய்யறீங்கதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக டயர்டா இருக்குன்றதுக்காக இப்ப எல்லாம் பேசாதீங்கம்மா. ஆண்களும் பெண்களும் சமம்ன்றாரா? என்ன சொல்றாருன்னே புரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சுத்தமா புரியல. உங்களுக்கு புரிஞ்சுன்னா சொல்லுங்க. சரிங்க, நீங்க காப்பி கேட் போயிட்டீங்களா? இந்த கூப்பிட்டு இருங்க. இந்த ஒரு 5 நிமிஷம் போதும். இந்த ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு.